மக்களே, மொட்டை மாடியில் செடி வைக்க போகிறேங்க. அதுதான் விலாகாக போட்டிருக்கேன். இது என் பொண்ணோட ஆசைங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன் அவகிட்ட. மொட்டை மாடியில் வந்து தண்ணி வசதி வாடகை வீட்டில் இருக்கிறேங்க. மொட்டை மாடியில் செடி வச்சாலும் திரும்பி வாடகை வீட்டுக்கு காலி பண்ணும்போது கஷ்டம்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். தண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே வந்து மொட்டை மாடியில் பைப்பு இல்லை, வசதி இல்லை. அப்படியே முனிசிபாலிட்டி தண்ணி நம்ம பைப் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா கூட அது ஒரு 2000 2500 ஆகும். அப்படி இருந்து முனிசிபாலிட்டி தண்ணி மேலே ஏறாது. அதையும் சொன்னார், ஏறாது, இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செடிலாம் வச்சு தான் இருந்தேன். ஆனால் தண்ணி எடுத்துகிட்டு போய் நான் தான் ஊற்றுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூக்கிட்டு போய் இங்கேருந்து தூக்கிட்டு போய் மேலே ஊற்றிட்டு வர்றதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். திரும்பி என் பொண்ணு என் வீடியோ பார்த்தாலாம் யார் இது இன்ஸ்டாலலாம் வீடியோஸ்லாம் பார்க்குறால, கார்டன்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டவளுக்கு என்கிட்ட திரும்பி அம்மா ப்ளீஸ்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் அது உனக்கு இல்லை சாமி, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ வந்து செய்ய மாட்டே, தண்ணி ஊற்ற மாட்டே. அம்மா தான் அதை திரும்பி செய்யணும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு மெத்தப்படிக்கிட்டு ஏறி இறங்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனாலே நான் சொல்லிட்டேன், தினமும் ஆட்டோமேட்டிக்காக மெத்தைக்கு போய் தண்ணிலாம் ஊற்றி செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படின்னு. பழைய டப்பாவில் அந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்குல்ல, இங்கே மண் கூட கிடைக்காதுங்க. மண்ணும் காசு கொடுத்து தான் வாங்கினேன். 300 ஒரு மூட்டை மண். அது எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 300 வாங்கி அதை வச்சேன். அப்போ வந்து முருங்கை, அவரைக்காய், பாவக்காய் எல்லாம் காய்ச்சிது. அதை மெயின்டைன் பண்ணால் நம்ம தண்ணி எடுத்து மேலே போய் ஊற்றணும், அது பார்த்துக்கணும், எல்லாம் செய்யணும். அப்புறம் சொன்ன கேட்கல, நான் செய்கிறேம்மா, நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளே தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ ரெகுலராக காஞ்சிருந்த தண்ணிக்கு இப்போ திரும்பியும் தண்ணி ஊற்றி குட்டி செடி வளர்ந்துச்சு. சரி, அப்புறம் விதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கத்திரிக்காய் விதை, அவரைக்காய் விதை, பாவக்காய் விதை, அரைக்கீரை விதை எல்லாம் ஒரு 150 ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் உரம் வாங்கினேன். ஆனால் உரம் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி தான் வைக்க சொன்னார் கடைக்காரர். எங்கே மண்ணில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, எல்லாம் அது ஏற்கனவே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன், கட்டி ஆகிடுச்சு. சரி, மேலே தூவி விட்டோம். லாஸ்ட்டில் விதெல்லாம் அவளே, நான் நட போனால் இல்லைம்மா, நானே நடுறேன், நானே வளர்க்குறேன், நானே தண்ணி செய்கிறேன், எல்லாமே நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு இது வாங்கி கொடுங்க, மீதியெல்லாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவள் ஆசை. ஏன் நம்ம ஒரு விஷயம் நல்லது செய்கிறேன்னு அவளே தோணுது அவன் மனசுக்கு. நான் எதுவும் சொல்லி செய்யலை, அவளாக தோன்றதுனால சரி நீ பண்ணிக்கோ, உனக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் அழகாக நடந்து மண்ணை நோண்டி உள்ளே வச்சு. பாவக்காய்லாம் வந்து கடைக்காரர் சொன்னார் தண்ணியில் ஊற வச்சு தான் போடணுன்னு. இவன் வந்து இது உள்ளே தண்ணி ஊற்றினா அது தண்ணி ஊறதாம்மா செய்ய போகுது அப்படின்னு என்கிட்ட திரும்பி சொல்கிறா. சரி, நீ எதாவது பண்ணுறேன். அப்புறம் 3 4 5 இருந்துச்சு. ஒன்றா ஒரு சைடில் ஏதாவது ஒன்றாவது நம்ம துருக்கட்டுமே, ஒரு நம்பிக்கை தான். குழந்த ஆசைப்பட்றா, சரி அவள் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. தண்ணி அங்கே கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து தினமும் ஊற்றுறா. அப்புறம் மொட்டை மாடெல்லாம் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உரம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணாததுனால என்ன பண்ணுறது, உரம் வந்து அது மேலே தூவி விட்டா. அதை சரி மண்ணில் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும்னு சொன்னார் கடைக்காரர். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சரி எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மேலே தூவிட்டு ஒன்று அழகாக வச்சா. அது வந்து அதுக்குள்ளே இது நேற்று சாயந்தரம் வச்சது. மறுநாள் காலையிலே போய் ஏதாவது சின்ன செடி வளர்ந்துருக்கான்னு போய் பார்த்துட்டு சொல்லிட்டு காலைல தூங்கி வந்தோன்னே அங்கே தான் போகிறா. போய் பார்த்துட்டு வந்தேன். இல்லைம்மா, அது டைம் ஆகும்டி, வச்ச உடனேலாம் துளுக்காது, கொஞ்சம் டைம், ஒரு வாரத்துக்கு மேலே தான் ஆகும். ஆனால் எவ்வளோ நாள் ஆகும், 1 வாரம் ஆகிடும். 1 வாரத்துக்கு மேலே தான் ஆகும். நீ தினமும் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு பாரு, அதுக்கப்புறம் வளரும். அரைக்கிற விதெல்லாம் வச்சேன். எல்லாம் இந்த பழைய டப்பா தாங்க, யூஸ் பண்ணாத டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, மொட்டை மாடியில் வைக்கணும், அப்புறம் இப்படி தானே வைக்கணும். அப்போ மொட்டை மாடிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அவளும் பேசினா, ஆனால் கொஞ்சம் வரமாட்டேங்குதுமா, விட்டு நான் சரி அதை நான் வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். அவள் பண்ண வரலாம். ஷார்ட்ஸில் அவள் பேசியிருப்பா, நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்தேன். சரி, என் வீடியோலாம் பாருங்கள், அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்போர்ட் பண்ணாதாங்க நான் அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது போட முடியும். என் வீடியோ க்ரோத் ஆகும். அது கீழே இருந்து குடம் பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து அது கஷ்டம்னு சொல்லிட்டு 5 லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அது அவளால் தூக்க முடியுது. தினமும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறா. போய் தண்ணி எடுத்து போய் ஊற்றிட்டு வரேன். சரி, செடி வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.